இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த சப்ரஸ், அதாவது ஒடுக்கப்பட்டு அந்த ஆணாதிக்க மனோபாவத்தில் பெண்கள் கீழே இருக்கிறாங்க இல்லையா, சப்ரஸ் பண்ணியே இருக்கும் பொழுது அந்த வெளிப்படைத்தன்மை வந்து மனசுக்குள்ளே ஒரு மானசீகமான ஒரு காதலை, ஒரு கன்சர்ன் ஒரு ஆள் மேலே வந்து அதை வளர்த்துக்குவாங்க. ஏன்னா அவங்க வந்து பேசுறது, சிரிக்கிறது, படத்தில் வந்து கேர் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு கணவன் நமக்கு வாய்க்கலையே, இப்படி ஒரு தோழன் இல்லையே அப்படின்ற ஒரு கன்சோலுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, திரையில் வர பிம்பத்தோடு வந்து அவங்க வந்து தன்னை பொருத்தி பார்த்துக்குவாங்க, கற்பனையில் ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. அது மாற்றம் இல்லை. ஆனால் அன்னைக்கு அதை பேச முடியாமல் போயிடுச்சு. அதுதான் உண்மை. அன்னைக்கு பக்கத்தில் அவங்க தோழிகள் கிட்டலாம் வந்து பகிர்ந்துக்கலாம், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், சிவாஜி அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஸ்டைலாக நடந்து வந்தார் தெரியுமா அப்படின்றதெல்லாம் வந்து வெளிப்படுத்திக்கிறது ஒரு சின்ன தோழிகள் ஓட்டம் மட்டும் இருந்தது. அவ்வளோதான் அவங்களால வெளிப்படுத்திக்க முடியும். ஆனால் 2000க்கு பிறகு வந்து இந்த சோஷியல் மீடியாவெல்லாம் வந்து வளர்ச்சியடைய வந்து அதில் இந்த லைக்கு, இந்த கொண்டாட்டன்ற ஒரு விஷயம் வருது இல்லை, அப்போ தான் என்னென்னா இது தீவிரமாக மாற ஆரம்பிக்கின்றது. நான் வந்து பிளாக் காலத்துலேருந்து இந்த சோஷியல் மீடியாவில் கடந்த ஒரு 15-20 வருடங்களாக இதில் வந்து பயணிச்சிட்டு இருக்கேன். ஆர்குட் காலத்துலேருந்து நான் வந்து இருக்கிறேன். ஃபேஸ்புக் எல்லா ஆப்லேயும் இருந்தாலும் இந்த இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு விஷயம் வரும்போது தான் எத்தனை ஆப் தான் நீங்கள் வந்து அதில் வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதனால் நம்ம ஃபேஸ்புக்கோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அதை வந்து நிறைய பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை பற்றி ஒன்றாலும் பேசலாம், என்ன ஒன்றாலும் பேசலாம், ஆனால் நீங்கள் அழகாக இருந்தால் போதும் லைக் வருன்ற மாதிரியும், கவன ஈர்ப்புக்காக அட்டென்ஷன் சீக்கிங்காக நீங்கள் எது பேசினாலும் அதை கொண்டாடுறதுக்கு ஒரு குரூப்பும் உருவாக ஆரம்பிச்சது. ரைட். இப்போ இதற்கு முன்பாக வந்து அஜித் அண்டு விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு பெரிய சண்டையை வந்து சமூக வலைதளங்களில் போட்டுக்குவாங்க. இவங்க வந்து அஜித் பக்கம் வந்து குறைகளை சொல்கிறதும், அவங்க வந்து விஜய் பக்கம் குறைகளை சொல்கிறதும், மீம்ஸு மாற்றிக்கிறதும் அப்படின்றது வந்து நிறையவே போயிட்டு இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் என்னாச்சுன்னா, இந்த சமூக வலைதளங்களுடைய வளர்ச்சியின் காரணமாக தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்திக்கிறது யாருக்கு ஒன்றாலும் ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சுது. இந்த கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா இந்த வெறித்தனமான அன்பு, நான் பாரு எவ்வளோ அன்பு செலுத்துகிறேன், இப்போ அப்படி நான் அன்பு செலுத்துறதை நான் வெளிப்படுத்துகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஏகப்பட்ட லைக்ஸ் வருது, அந்த போஸ்ட் வந்து லட்சக்கணக்கில் ஷேர் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து யார் என்ன சொல்கிறாங்கன்றதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. நான் என்ன வேணாலும் பேசுவேன், அது தப்பாக இருக்கலாம், தரவுகள் தப்பாக இருக்கலாம், எதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு லைக்ஸும் கொண்டாட்டமும் வருது, ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் வராங்க அப்படின்னும் பொழுது